ஏண்டா இவ்வளவு பேசுறல, அப்ப ஏண்டா துர்கா கழுத்துல தாலியை கட்டின? யாரும் கட்டாயப்படுத்தி உன் கையை பிடிச்சி தாலியை கட்ட சொல்லல, நீ தானடா சந்தோஷமா தாலியை கட்டின. இதுக்கு என்ன சொல்ல போற நீ? ஐயோ அண்ணே, இந்த ஒண்ணுக்கு தான் விட தெரியாம என் தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உன்னால வந்ததுமா. இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா உனக்கு? ஏய், என்னடா ஏன் மேல பழிய போடுற? நான் என்னடா பண்ண? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நான் பாட்டுக்கு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு போயிருப்பேன். நீ தான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்து என்ன தூக்கிட்டு வர வச்சுட்ட. ஏன்னா உனக்கு உன் பையன் கல்யாணம் பண்ணி நாசமா போகணும். அப்படிதானே? அப்படிதானே? பாத்துக்கோ. இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷமாமா? டேய், நீ சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. சின்னையா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க கொடுத்த லெட்டரை நான் அந்த மாசாணி அம்மா சத்தியமா படிக்கவே இல்லை சின்னையா. படிச்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். என்ன நம்புங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. ஏய், சும்மா நடிக்காத. பணக்கார வீட்டு பையனை வளைச்சு போட உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அத விட மனசு இல்ல. அதான் அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத படிக்காம விட்டுருப்ப. எல்லாம் தெரிஞ்சும் கல்லூலி மங்கியாட்டும் கமுக்கமா இருந்துகிட்டு உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. டேய் அசோக், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இப்ப நீ என்ன சொல்ல போற? இவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்த சொல்ல போற, அதானே? அது என்னால முடியாதுன்னு. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கும் இவளுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சின்னையா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சின்னையா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேல எந்த தப்பும் இல்ல சின்னையா. கதவை திறங்க.